Allahu, 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 Allah, Allahu, 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. Wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ilallahi biidnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. Yahsabuhumul jahilu aghniya minat ta'affuf. تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا. صدق الله المولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والدين فإنه هم بالليل ومذلة بالنهار. صدق نبي الله سيد البشر முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற பயானோடு தொடர்புபடுத்தி சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். எல்லோரும் சொல்கிறார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டும் என்று. மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நமது உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிகளை கற்றுத் தருகிறார்கள் என்பது சம்பந்தமான சில செய்திகளை சென்ற ஜும்மா பயானில் ஞாபகப்படுத்தினோம். அதனுடைய தொடரிலே மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். மார்க்கம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கான அத்துணை வழிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். பிறகு ஏன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் மனிதர்கள் வாழுகிறார்கள்? யோசிக்க வேண்டுமா இல்லையா? மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான், மார்க்கம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கான அத்தனை வழிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கும் பொழுது பிறகு சந்தோஷம் இல்லாமல் வாழுகிறார்கள் மனிதர்கள். ஏன்? என்ன காரணம்? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை. இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை என்பதற்கு அடையாளம்
சோகமான வாழ்க்கை. மனிதர்களுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய சோகமான வாழ்க்கை பலரையும் சந்தோஷமாக வாழ விடுவதில்லை, வாழ முடியவில்லை. சோகங்களுடைய மூல காரணம் என்னவென்று சொன்னால் சந்தோஷம் இல்லாத நிலை. அதே போல மனச்சோர்வு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்பதை காட்டுகிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மனச்சோர்வு ரொம்ப பெருகி போய்விட்டது. மனச்சோர்வினுடைய நிலை என்ன என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் சந்தோஷம் இல்லாத நிலை, வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என்பதற்கு அடையாளம். அதே மாதிரி தனிமைப்படுத்துதல் குடும்பங்களில் தனக்காக தன்னுடைய மனைவி மக்களுக்காக காலமெல்லாம் உழைத்தவர்கள் வாழ்க்கையின் கடைசியில் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதை விட்டுவிட்டு தனிமைப்படுத்துதல், தனிமையாக வாழக்கூடிய அந்த நிலை இருக்கிறது, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை என்பதை காட்டுகிறது. அதே போல வாழ்க்கையில் நிலையான எதிர்மறை எண்ணங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சி இல்லை என்பதற்கு சாட்சி. நமக்கு சொந்தமான வீட்டை நம்முடைய மகனுடைய பேர்ல மாத்திவிட்டால் வீட்டில் மரியாதை இல்லாமல் போய்விடுமோ, அல்லது நம்மளை வெளியே துரத்தி விடுவானோ, அல்ல மருமகளுடைய சொல்லை கேட்டு மகன் மாறி விடுவானோ, இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையில குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை என்பதை காட்டுகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு சந்தோஷம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை, குடும்பங்களில் இல்லை. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் சந்தோஷம் இழந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். சந்தோஷம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் பார்க்கிறோம். வாழ்க்கையில் சந்தோஷம் இழப்பது எதனால்? அது குறித்து சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழப்பதற்கான பிரதானமான காரணங்களில் ஒன்று தேவைக்கு மீறி அதிகமான பொருட்களை வாங்குவதிலே ஏற்படக்கூடிய கடன். ஆடம்பர வாழ்க்கைக்காக, பேராசைக்காக வாங்கக்கூடிய கடன் இருக்கிறதே, மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்க செய்து விடுகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்தான். இந்த உலகத்தில் மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் படைத்தான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி ஜமீஅம் மின்ஹு. அவனே வானங்களில் உள்ள அனைத்தையும் பூமியில் உள்ள அனைத்தையும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். இந்த வசனத்திற்கு விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இன்ன சக்கர லஹு மா ஃபீ ஹாதல் கவுன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். எதற்காக தெரியுமா? லியஸ்தக்திமஹு, அவனுடைய பயன்பாட்டுக்காக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் படைத்து மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்கிறான் அல்லாஹ். உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களையும் படைத்து மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லித் தருகிறான் அல்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு மனிதன் ஆசைப்படுகிறான். உலகத்தில் உள்ள படைத்த அனைத்து வஸ்துக்களுமே மனிதன் சந்தோஷமா வாழ்வதற்கு அடிப்படை தேவை. அந்த பொருட்களை தேடுவது, அதற்காக முயற்சி செய்வது, அதை பெற்றுக்கொள்வது இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் தேடலாம், முயற்சி செய்யலாம், அதை தேடி பெற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால்
தேவைக்கு மீறி ஆடம்பர வாழ்க்கைக்காக, பேராசைக்காக அது கடனாக ஆகிவிடக் கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கையிலே கடன் என்பது ஏற்பட்டு விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது, மிகப்பெரிய ஆபத்துகளை அது உண்டாக்கி தரும், விளைவிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். எனவேதான் மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழப்பதற்கான காரணத்தை இஸ்லாம் சொல்லித் தரும் பொழுது ஆடம்பர வாழ்க்கைக்காக, பேராசைக்காக வாங்கக்கூடிய கடனை காரணமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியின் ரகசியத்தை சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறார்கள். அது சம்பந்தமான பாடத்தை நடத்துகிறார்கள். அதை குறித்து சொல்ல வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வத்தைன், ஈயாக்கும் வத்தைன், மக்களே உங்களுடைய வாழ்க்கையில் கடனை குறித்து எச்சரிக்கையோடு வாழுங்கள் என்றார்கள். கடனை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக வாழுங்கள் என்றார்கள். என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஹும்முல் பில்லைல் வ மதுலத்துன் பின்னஹார். நீங்க அப்படி கடன் வாங்கி வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய பகல் இருக்கிறது, நீங்க வாங்கிய கடன் பகல் காலங்களில் அவமானத்தை தேடித்தரும், இரவில் உங்களுடைய வாழ்க்கையில் கவலையை உண்டாக்கும், உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷத்தை இழக்க நேரிடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் வாங்கியவன் பகலில் கடல் கொடுத்தவன் பகலில் வந்து கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்லுவது, கேவலப்படுத்தி விடுவானோ, அவமானப்படுத்தி விடுவானோ என்ற பயத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். இரவில் வாங்கிய கடனை கொடுக்க வேண்டுமே என்ற கவலை உங்களை தொற்றிக் கொள்ளும். எனவே கடனுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக வாழுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கடன் வாங்காமல் வாழுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த கடனை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை தவிர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி தருவார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களிடத்தில் இந்த வாழ்க்கை வந்து விட்டால், கடன் இல்லாத வாழ்க்கை வந்து விட்டால், உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும், மறுமையில் உங்களுடைய அந்தஸ்து உயரும், கபருடைய வாழ்க்கை மணக்கும் என்பார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சஹாபிகளுடைய இதயத்தில் பதிய வைத்தார்கள். சஹாபிகளுடைய இதயத்தில் பதிய வைத்தார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். சையதுனா உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் கூடி இருந்த ஒரு சபையில் சொன்னார்கள், லா துஹீஃபு அன்ஃபுஸகும் பிமா அம்னிஹா. சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் பெற்ற பிறகு உங்களை பயமுறுத்தக்கூடிய வாழ்க்கையை என்றைக்கும் வாழ வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருந்த சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், ஒமா ذاك யா ரசூலல்லாஹ், அது என்ன வாழ்க்கைன்னு கேட்டாங்க. அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமா ذاك யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அதுவும் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தைன், கடனை வாங்கி பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடனை மட்டும் வாங்கி வாழ நினைக்காதீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் வாங்கி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனாளியாக வாழக்கூடிய வாழ்க்கை அது இழிவான வாழ்க்கை என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில்
நெருக்கடி வரும் பொழுது, பண பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த பிரச்சனையை நீக்குவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு அம்சம்தான் கடன். ஆனால் இன்னைக்கு கடன் என்பது பெருகி போய் இருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்னைக்கு ஆயிடுச்சு. தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்னைக்கு கடனுடைய அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா, பேங்க்ல வீட்டு கடன், கல்வி கடன், விவசாய கடன், வாகன கடன், இப்படியே அந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கடனுக்கும் வியாபாரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கடன் இல்லாத வியாபாரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வியாபாரிகளுடைய வாழ்க்கையிலையும் கடன் குடிகொண்டு இருக்கு. குடும்பத்தை எடுத்து பார்த்தால் சொல்ல வேண்டியதே இல்லை. லோ கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடன் அவர்களை விட்டு வைக்கவில்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் ஆபத்தானது என்று சொன்னார்கள். கடன் ஆபத்தானது என்று சொன்னார்கள். வெறுமனே சொல்லிவிட்டு மட்டும் போகவில்லை, தன்னுடைய தோழர்களுக்கு அதை உணர வைத்தார்கள். இந்த சமுதாயத்திற்கு அதை உணர்த்தி கொடுத்தார்கள். அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்தி கொடுத்தார்கள். ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸை சொல்றாங்க, நபியின் சபைக்கு மரணித்த ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது, ஜனாசா தொழுவிப்பதற்காக. பள்ளிவாசலுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது, ஜனாசா தொழுவிப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலைஹி தைனுன், இவர் பேர்ல ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, நாம் 2 தீனார் இவருடைய பேர்ல கடனா இருக்கு அப்படின்னு சஹாபிகள் பதில் சொன்னாங்க. பதில் சொன்ன உடனே ரசூல் சொன்னார்கள், சல்லு அலைஹி சல்லு அலைய சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்க ஜனாஸா தொழுவீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் என்றார்கள். அங்க இருந்த அபூ கதாத்தல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஹுமா அலைய யா ரசூலல்லாஹ், அவர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த 2 தீனாரையும் அந்த 2 தீனார் கடனையும் நான் அடைக்குகிறேன், அதற்கு நான் பொறுப்பாளியாகிறேன், நான் உறுதி அளிக்குகிறேன் என்று அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையில் இருந்து சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த ஜனாசாவுக்கு தனாதா தொழுவிப்பதற்காக இமாமாக முன்னால் நின்றார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடனாளியாக மரணித்தால் உன்னுடைய ஜனாசாவுடைய தொழுகையை கூட நான் தொழுவிக்க மாட்டேன் என்று ரசூல் எச்சரித்த இடம் கடனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, உயிருள்ளவர்களுக்கெல்லாம் உணரச் செய்தார்கள் அது எவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கை, இழிவான வாழ்க்கை என்பதை உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு உணர்த்தி காட்டினார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மக்கள் எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் கடனாளியாக வாழாதீர்கள் என்றார்கள். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நீங்கள் கடனாளியாக மூத்தா போனால் மன்னரை கூட உங்களுக்கு மணக்காது என்றார்கள். நீங்கள் கடனாளியாக மூத்தா போனால் சொர்க்கம் தடுத்து வைக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். கடனே இனி வாங்கக்கூடாது. எந்த சூழலிலும் கடன் வாங்கக்கூடிய இடத்திற்கு போகக்கூடாது. எந்த நிலையிலும் வாங்கக்கூடாது என்ற ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு குடும்பத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, பணத்தை நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாங்க செலவுக்காக. பணம் வந்த பிறகு அத வீட்டு தேவைக்கோ அல்லது ஆசைக்கோ அல்ல ஆடம்பர வாழ்க்கைக்கோ தேவையான பொருட்களை வாங்கிட்டு மாச கடைசி வந்தவன பணம் தீர்ந்தது, கொஞ்சம் கடன் வாங்கிடுறான். திரும்ப மாச ஆரம்பத்தில் பணம் வந்தவன மாச கடைசியில வாங்கின பணத்தை கடனை ஃபுல்லும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் வாழ்கிறார்கள். திரும்ப மாச கடைசியில கடன். இப்படியே மௌத்து வரைக்கும் கடன் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இன்னைக்குள்ள நினைப்பாடு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுல வைராக்கியத்தோடு வாழுங்கள் என்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு வாழுங்கள். எந்த சூழலிலும் உங்களுடைய வைராக்கியத்தை விட்டுறாதீங்க.
பேங்க்ல இருந்து வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை வேண்டான்னு சொல்லணும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில சில விஷயங்களை பார்த்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய பேங்க்ல இருந்து வருவாங்க. நீங்க எங்களுடைய பேங்க்ல இத்தனை வருஷமாக என்ன செய்றீங்க, சேவிங் பணம் உங்களுடைய போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க மீது எங்களுடைய பேங்க் நல்ல அபிப்பிராயத்துல நிறைய ஆஃபர் தராங்க, நிறைய ஆஃபர் தராங்க அப்படின்னு அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க. இத்தனை லட்சத்துக்கு வீட்டு கடன் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, இத்தனை லட்சத்துக்கு லேண்ட் கடன் ஆஃபர் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, இத்தனை லட்சத்துக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு இருக்கு, உங்க பேர்ல போடலாமா அப்படின்னு அதிகாரிகள் வந்து கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லுங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. வேண்டாம் என்று சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி தருவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எதனால் எல்லாம் மகிழ்ச்சியை இழக்கிறோமோ அத்தனை வழிகளையும் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதனால் எல்லாம் மகிழ்ச்சி இழந்து விடுவோமோ அத்தனை வழிகளையும் சஹாபிகளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எண்ணங்களை அதிகப்படுத்தாதீர்கள் என்றார்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆசைகளை எண்ணங்களை குறைச்சிக்கங்கண்டு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஆசை அதிகமானனாலதான் கடனாளியாக ஆகி சந்தோஷத்தை இழக்கிறோம். இன்னைக்கு ஆசை அதிகமானனாலதான் கடனாளியாகி இன்னைக்கு சந்தோஷத்தை இழக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசை வந்து விட்டால் அதற்காக வாழ்வதற்காக நீங்கள் கடன் வாங்க நினைப்பீர்கள். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக கடன் வாங்கி நினைப்பீர்கள், அதற்காக முயற்சி செய்வீர்கள். இன்னைக்கு ஆசை அதிகமாய் கொண்டதுனாலதான் மனிதனுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்கள் கூடி போயிருக்கிறது. சந்தோஷங்களை இழந்து இருக்கிறார்கள், அவமானப்படுகிறார்கள். ஏன்? ஆசை கூடி போன காரணத்தினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, மக்கள் என்ன எப்பவுமே பிரியமா நெருக்கமா இருக்கணும், யாருடைய விலகலும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடாது, அப்படி மக்களுடைய நெருக்கம் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கணும், என்ன செய்யணும் நாயகமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா, துன்யாவுல ஆசையை நீ குறைச்சிக்கோ, ஆசை இல்லாமல் வாழ், அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு கிடைக்கும், மக்களுடைய நெருக்கமும் உனக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபிகள் ரசூல் சொன்ன வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சஹாபிகளை குறித்து குர்ஆனிலே பாராட்டி ஒரு விஷயத்தை பேசுவான். சஹாபிகளை குறித்து, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப் தாரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. வறுமையில் இருந்தார்கள். சஹாபிகளுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தால் தெரியும். வறுமையில் இருந்தார்கள், ஏழ்மையாக வாழ்ந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஆனால் நீங்க அவர்களை பார்த்தால் பணக்காரர் போல வாழ்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப் தாரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. நீங்கள் சஹாபிகளை பார்த்தால் பிறரிடத்தில் தேவையாகாமல் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாதவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் செல்வந்தர்களை போல் அவர்கள் காட்சி தருவார்கள் என்று சஹாபிகளை குறித்து அல்லாஹ் பாராட்டி சொல்லுகிறான். குடும்பத்துல கஷ்டம், வாழ்க்கையில வறுமை எல்லாம் இருந்துச்சு, ஆனா வெளியே வரும் பொழுது பணக்காரர் மாதிரி நடந்துக்கிடுவாங்க. யார்கிட்டையும் தன்னுடைய ஏழ்மையையோ வறுமையையோ அல்லது கஷ்டத்தையோ கடன் பொருளாதார நெருக்கடியையோ வெளிப்படுத்தி காட்ட மாட்டார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்திலிருந்து பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டத்தை பொருந்தி வாழ வேண்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது பங்கு வச்சது அல்லாஹ். நம்மளை பத்தி அல்லாஹ் தெரியும், இவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களையும் நாம நஹ்னு கஸம்னா பைனஹும், மக்களுக்கு மத்தியில் நாம் தான் பங்கு வைத்தோம் என்கிறான் அல்லாஹ். பங்கு வைத்தது அல்லாஹ். நமக்கு இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவார். ஒரு சின்ன வியாபாரம் செய்தாலும் ஹலாலாக இருக்கணும், கடன் இல்லாம நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட வாழணும். இருக்கிறத கொண்டு வியாபாரம் பண்ணணும். இல்லது என்ன வேலையை செய்தால் சம்பாதிக்க முடியுமோ, நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியுமோ அந்த வேலையை செய்யும்.
நம்மளுடைய தகுதிக்கு மீறி ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆசைப்படாதீர்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அது நிலைத்து இருக்கும் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய மன்னரை வாழ்க்கை ஜொலிக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் அவனுடைய நேசராக நிற்பீர்கள் என்று நமக்கு சொல்லி தருவார்கள். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பதற்கான பிரதானமான காரணமாக மார்க்கம் நம்ம சொல்லி தரக்கூடிய அந்த கடனை விட்டும் நாம் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் எல்லாம் நாம் வாழும் காலமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து எல்லா வகையான பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவையான பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்து விசாலமாக வாழ வைப்பானாக. கடனாளியாக ஆகக்கூடிய எல்லா நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.